அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி. நான் ஸ்ரீனி. இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது சென்னை ஹார்பர். இந்தியாலே ஒரு மிகப்பெரிய ஹார்பர் இது. பே ஆஃப் பெங்காலியே கூட, அதாவது வங்காள விரிகுடாலே ஒரு மிகப்பெரிய ஹார்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க இருந்து பல்வேறு நாடுகளுக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பிசினஸ் வந்து ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹார்பர் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ ஹார்பர் இருந்தாதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி மிக பெருசாகும். ஸோ அந்த வகையில சென்னை வளர்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த ஹார்பர். ஸோ இன்னும் இந்த ஹார்பரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ஒரு சமையல். சந்தோஷமான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி அண்ட் இது எங்க வீட்டு ஸ்பெஷல். எங்க வீட்டு ஸ்பெஷல்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்க பேரு? தனலட்சுமி. நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னமா சமைக்க போறீங்க? பன்னீர் கட்லெட். பன்னீர் கட்லெட். ஓகே. சோ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பாத்துறலாமா? சரி. பன்னீர், மைதா, உருளைக்கிழங்கு, எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகாய், உப்பு, வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ரஸ்கு தூள், எண்ணெய். இது எப்படிமா சமைப்பீங்க? எப்படி சமைப்பீங்கன்னு கேட்டேன். என்னமோ சமைப்பாங்க. வா, வாட் a beautiful answer. அது கேக்கல. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க, செகண்ட் என்ன அப்படி கேக்குறீங்களா? ஆமா. பவுல் எப்படி சமைக்கணும்? இது ஸ்டவ்ல தான் சமைப்பாங்க. ஓகே மேடம். தெரியாது மேடம். மன்னிச்சிடுங்க மேடம். சொல்லுங்க எப்படி சமைப்பீங்க? ஒரு பவுல் எடுத்துக்கங்க. process சொல்லுங்க. நீங்க கேக்குது நீங்க. நான் இப்ப அவள அதான் கேட்டுட்டு இருக்கேன். process எப்படின்னு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சொல்லுங்க. சொல்லுங்களா? மிளகாய் தூள். ஆமா, அது மிளகாய் தூள். புதினா. அது எனக்கு தெரியும். என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் எதை போடணும், செகண்ட் என்ன பண்ணனும்? நீ அப்படி கேளுங்க, தெரியலவா? ஏதா ஃபோர்க் என்ன குடுங்க, வாயில நாடி குத்திங்க. பன்னீர் எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன். ஏன் இவ்வளவு சீக்ரெட்? பன்னீர் எடுத்துக்கணும், மிளகாய் தூள் எடுத்துக்கணும், உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சத்தமா சொல்லலாம்ல நீங்க? சரி சொல்றேன். பன்னீர் எடுத்துக்கணும், மிளகாய் தூள் எடுத்துக்கணும், உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். ஓகே. ஆமாங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, ஓகே, மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ஒரே இது பிசையணும். எல்லாம் போட்டு என்னாச்சு? உங்க வாய்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் போட்டு பிசையணுங்க. எல்லாம் போட்டு பிசையணுங்க. ஓகே. அடுத்துங்க? அப்புறம் லெமன் போட்டுக்கணும். லெமன் 2 டிராப்ஸ் போட்டுக்கணும். 2 டிராப்ஸ். பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். சரி. போட்டு எல்லாமே கொஞ்சம் வாட்டர், மைதா மாவு போட்டுக்கணும். சரி. வாட்டர் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். ஓகே. பிசைஞ்சிட்டு அப்போ மைதா மாவு வந்து அந்த லிக்விடா கொஞ்சம் இது பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கீங்க. மைதா மாவு தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க. ஆமா, அதை வந்து கொஞ்சம் டீப் பண்ணி இந்த ரஸ்கு தூள் பார்த்தீங்களா, அதுல டீப் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். அவ்வளவுதான். சிம்பிள் இல்லையா? சோ சமைக்க ஆரம்பிச்சலாமா? ரெடியா? ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு இதுல? பன்னீர். நாங்க பன்னீரை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிரேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? போட்டுறலாமா? எவ்வளவு பன்னீர் யூஸ் பண்ண போறோம் இதுல? ஒரு 3 ஸ்பூன் போதுமா? போடுங்க. சோ நீங்க உங்களுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து பிசினஸ் மேன். ஓகே. ஸ்கிரீன் பிரிண்டிங், மாயில காலம் ஸ்டிக்கர் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு. ஓகே, வெரி குட். பெரிய பொண்ணு வந்து +2 படிச்சிட்டு இருக்கா. சோ போறது வந்து காலேஜ். பையன் வந்து ஆமாங்க இப்போ 9th. மூணாவது பொண்ணு வந்து 6th. அவ்வளவுதான் எங்க ஃபேமிலி. அவ்வளவுதான். சூப்பர். சொன்ன விதமே காசு கடன் கேட்ட மாதிரி இப்போதைக்கு இல்லை. என்ன பண்ணுவீங்க? அடுத்த மாதம் வாங்க, இல்லை அடுத்த வாங்க, இல்லை நைட்டு நீங்கள் எதுக்கும் ஃபோன் பண்ணுங்களேன், இல்லை காலைல ஃபோன் பண்ணுங்களேன். ஓகேம்மா. ஸோ இப்படிதான் பேசுவீங்களா நீங்கள்? இல்லை, நல்லா ரெகுலராக பேசுவீங்களா? அந்த மாதிரி பேசலாம். ஓகேவா? நானும் உங்கள் பையன் மாதிரி தான். அதுக்காக அடிக்கலாம் கூடாது, சரியா? தம்பி சொல்லுங்க, பையன் சொல்றீங்க நீங்க. பையன் அடி, தம்பின்னு சொல்லுமா? பையன் இருக்கிறான். சரி, தம்பி. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து பன்னீர் போட்டாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து கொடுத்துட்டேன். சோ இது எவ்வளவு? அது 3 ஸ்பூன். 3 ஸ்பூன். சோ பன்னீருக்கு ஈக்குவலான குவாண்டிட்டி உருளைக்கிழங்கு போடுங்க. சேம் அதே தான் போடுங்க. ஓகே. சோ இந்த டிஷ் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஃப்ரெண்டுங்க. அவங்க சவுகார்பேட்ல இருக்காங்க. சவுகார்பேட். உருளைக்கிழங்குலாம் மஸ்ட் வச்சப்பே நினைச்சேன் சவுகார்பேட் டிஷ் தான் அப்படின்னு. ஏன்னா அம்மா வீடு சவுகார்பேட் தான். அப்படியா? சோ நீங்க வந்து பிறந்ததெல்லாம் சென்னை தானா? சென்னை தான். சவுகார்பேட். ஓகே. சோ வெளியூர்லாம் போயிருக்கீங்களா? எங்கேயாவது போயிருக்கேன். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? பாம்பே போயிருக்கேன், சிரடிக்கு, பெங்களூர். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றிலாம் நிறைய பேசுவோம். ஸோ இப்போ பொட்டேட்டோ போட்டோம். அடுத்து வந்து வெந்தயக்கீரை பண்ணோம். இப்போ இதுலேயே அதிலே போட்டுலாம். கொஞ்சம் நீங்களும் வேலை செய்யலாமே. கொஞ்சமாக போட்டால் போதும். ஓகே. அடுத்து கொத்தமல்லி அதுவும் சரி கொஞ்சம். அடுத்து
பச்சை மிளகாய். நான் எடுத்து கொடுக்குறேன், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. இங்க அளவு போடுறப்ப பச்சை மிளகாய் போடு. ஓகே இந்தாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், கொஞ்சம் தான், நிறைய வேண்டாம். லெமன் போட வேணாமா? இப்போ லாஸ்ட்ல போட்டுக்கலாம். லாஸ்ட்ல தான். கரம் மசாலா, கரம் மசாலா அது 1 ஸ்பூன். 1 ஸ்பூனா போதுமா? போதும். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள். மிளகாய் தூள் எவ்வளவு? அது 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூனா? ஓகே. அடுத்து வந்து சீக்ரெட்டான ஒரு இன்கிரிடியன்ட். அந்த இன்கிரிடியன்ட் வந்து யாருக்குமே தெரியாது இந்த உலகத்துல. உப்புங்க. உப்பு. உப்புக்காய் இவ்வளவு நேரம் யோசிச்சுருந்தீங்க. அடுத்து வந்து வேற மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல ஏதோ பெரிய இன்கிரிடியன்ட் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஓகே. என்ன பண்ண போறோம் இப்போ? இது நம்ம லெமன் கொடுங்க. இந்தாங்க. அது கொஞ்சமா போட்ட போதும். எதுக்காக இந்த லெமன் போடுறீங்க? கட்லெட்ல போயிட்டு நல்ல டேஸ்டா இருக்குங்க. அப்படியா? ஓ, ரெகுலரா போட மாட்டாங்களா? இல்ல போடுவாங்க, நார்த்ல போடுவாங்க. நார்த் சைடுல போடுவாங்க, சவுத் சைடுல தான் கட்லெட்ல போட மாட்டாங்க. நார்த் கூட போடுவாங்க. நார்த்ல ரொம்ப தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க லெமன். சரி போட்டுக்கோங்க. எதுக்கு லெமன் தானே? கொஞ்சம் போட்ட போதும். இப்போ நிறைய கிடைக்குது. நெக்ஸ்ட் என்னமா போடணும் இதுல? மைதா மாவு 1 டீஸ்பூன். மைதா மாவு இந்தாங்க. ஆமா, நானே போட்டுறேன். போட்டு. ஓகே, மைதா மாவும் போட்டாச்சு. அடுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிடலாமே. பண்றீங்களா? நான் பண்ணிட்டேன். நீங்களே பண்ணிடுறீங்களா? வெரி குட். ஸோ பொதுவா உங்க வீட்ல என்ன மாதிரியான குக்கிங்லாம் நடக்கும்? சிக்கன் ரொம்ப டெய்லி சிக்கன், காலைல சிக்கன் இட்லி? இல்ல அப்படி இல்ல, குருமா சிக்கன் இதுதான். குருமா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்ல. சிக்கன் குருமா நிறைய செய்வீங்களா? சரி, நீங்க செய்யறதுலயே உங்களுடைய கணவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது? குருமா தான் பிடிக்கும். பிடிக்காத டிஷ்? ஏன் இதை செஞ்ச? ஐயோ, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி டிஷ்? உப்புமா. எல்லார் வீட்லயுமே அப்படிதான் இல்ல? உப்புமா ஏன் அது செய்றீங்க? அதான் பிடிக்காது தெரியல. எப்ப ஒரு டிஷ் அதெல்லாம் வச்சுட்டு காலையில பார்த்தா அப்படியே ரவ உப்புமா இருக்கும், பாக்குறப்ப காண்டாவல. உப்புமா பிடிக்காது. ஆனாலும் ஏன் செய்றீங்க அதை? சரி, வேற இல்ல, அது அதே ஒரே மாதிரியா செஞ்சா எப்படி? உங்களுக்கு உப்புமா பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். அதானே? அதான் எல்லா லேடிஸ்க்கும் உப்புமா பிடிக்கும், எந்த ஜென்ஸுக்குமே உப்புமா பிடிக்காது. ஆனாலும் உப்புமா செய்வாங்க. ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஆமா, பண்ணிட்டு போய் சீரியல் பார்க்க போலாம், பக்கத்து வீட்டுல கதை பேச போலாம். யா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இதுல? நெக்ஸ்ட் வந்து மைதா மாவு கரைச்சி வச்சிருக்கோம்லங்க. ஆமா, அதை எடுத்துக்கணும். அதுல போடுறதுக்கு முன்னாடி இது நம்ம டீப் ஃப்ரை தானே பண்ண போறோம்? ஆமா. ஆயில் ஹீட் பண்ணிடலாமா? இல்லாட்டி அதுக்கு வேற தனியா? இல்ல எண்ணெய் ஆயில் ஹீட் பண்ணிடலாம். இல்லையா? ஆமாவா? ஆமாங்க. கடாய் வச்சிருவோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் இல்லையா? ஆமாம். ஸோ நீங்கள் இந்த ஹெல்த் டிப்ஸ்லாம் கொடுங்களேன். ஏதாவது சமையல்லே ஹெல்த் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா கைவசம்? ஓட்ஸு, கேலக்ஸு, ஓட்ஸ் நாங்கள் சாப்பிட்றது. இதுதான் சாப்பிட்றீங்க? நாங்கள் சாப்பிட்றோம். எத்தனை பேக்கெட்? இதுக்கு முன்னாடி நல்லா பயங்கரமா வெயிட் ஆகும். அது சாப்பிட்டு தான் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. வெரி குட். ஸோ அடுத்த தடவை வர்றப்ப பார்க்குறப்ப நீங்கள் சுஸ்மிதா சென் சைஸில் இல்லைன்னா கூட அவங்க அக்கா சைஸ்லேயே இருக்கும். That's good. Okay. ரவுண்ட் பண்ணிக்கிட்டு தட்டையா தட்டிக்கணும். ஓகே. கட்லெட் அப்படி தான் இருக்கும் இல்லையா? நம்ம டிசைன் பொறுத்து தானுங்களா? நம்ம டிசைன் பண்ணலாம். எப்படி நம்ம தானுங்களா? எப்படின்னா டிசைன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு மைதா மாவுல டிப் பண்ணி. ஓகே. நீங்க ஏன் மேடம் ஏதோ தயக்கமாவே பேசுறீங்க? இல்ல இல்ல இல்ல. ரைட். டிப் பண்ணிட்டு இந்த ரஸ்க் தூள் பாத்தீங்களா? ஆமா. அதுல டிப் பண்ணி. டிப் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது. என்ன ஹீட் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆயிடுச்சுல? போட்டுடலாமா? போட்டுடலாம். அவ்வளோதாங்க. சூப்பர். எங்களுடைய பன்னீர் கட்லெட் இந்த டீப் ஃப்ரை ஆனோடனே ரெடி ஆயிரும். அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் கட்லெட் எப்படி செய்யணுங்கிறதுக்கான ரீகேப் இதை வந்துட்டு பாருங்க. பன்னீர் கட்லெட் செய்ய ஒரு பவுல்ல கிரேட்டட் பன்னீர், உருளைக்கிழங்கு, வெந்தயக்கீரை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறை மேலே போட்டுக்கோங்க. இதை மைதா மாவுல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல தடவி அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பன்னீர் கட்லெட் ரெடி. கட்லெட் ரெடி ஆயிடுச்சுல? ஆமாங்க. டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஸோ இந்த கட்லெட் வந்து பன்னீர் கட்லெட், ரெகுலரான கட்லெட் மாதிரி இல்லை, இது பன்னீர்ல செஞ்சிருக்கோம். ஸோ இதை டேஸ்ட் பண்றதுக்கு அப்படியே சாஸ்லாம் இல்லாமல் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப சாஃப்டா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தோட அளவும் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. அண்ட் கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆறுனாலும் நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்குங்க. ஓகே மேடம், எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. அண்ட் உங்களை பார்க்குறப்ப எனக்கு ஒரு பழைய ஹீரோயின் ஞாபகம் வராங்க. யாருன்னு சொல்லுங்க. யாராவது சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. சொல்லியிருக்காங்க. யாரு? ராதா தான் சொல்லுவாங்க. ராதா. கரெக்ட். ராதா மாதிரியே இருக்காங்க. நான் ஒருவேளை ராதாவுடைய கசின் சிஸ்டரான்னு கேட்கலான்னு நினைச்சா இவங்க தெலுங்கு. அவங்க தெலுங்குவா? ஆமா தெலுங்கு. மலையாளம். அதனாலதான். நாங்க தெலுங்கு. நீங்க தெலுங்கு தான். அதுதான் சொல்லிட்டீங்களே. நீங்க பேசுறதுல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ பார்க்கறதுக்கு ராதா மாதிரி தான் இருக்கீங்க.
ரொம்ப தேங்க்ஸ்மா. செஃப் ஸ்பெஷல்ல இன்னைக்கு சித்தார்த்தன் என்ன சமைக்க போறார் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியும் அதே தான். வெல்கம் செஃப். வெல்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஆலு சோலே மசாலா. ஆலு சோலே மசாலா, ஆலு கோபி மசாலா, ஆலு கோபி மஞ்சூரியன் மாதிரி ஆலு சோலே மசாலா. ஆலு சோலே மசாலா. இது சேர்த்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாமா? உருளைக்கிழங்கு, வெள்ளை மூக்கடலை, எண்ணெய், வெங்காயம், மஞ்சள் தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, ஹோல் கரம் மசாலா தூள், மல்லித்தூள், உப்பு, நெய். ஓகே செஃப். ஸோ ஆலு சோலே மசாலா தான் நாங்கள் இன்னைக்கு சமைக்க போகிறோம். எப்படி சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத குறிப்பு எழுதி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்க. சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அடுப்பத்தை வைக்க போகிறோம். கடாயை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிடலாமா? இது வந்து வதக்கிறதுக்காகவா இல்லை டீப் ஃப்ரை பண்ண போகிறோமா? இல்லை, நம்ம இது வந்து ஆலு கோபி மசாலான்றது வந்து கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறோம். போதும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஹோல் கரம் மசாலா பவுடர் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். சரி, அதை போட்டுடலாம். அது போடலாம். இது வந்து ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனால போட்ட உடனே வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் செஃப்? அடுத்தது வேக வச்ச வெங்காயம் தக்காளி விழுது நம்ம சேர்க்க போகிறோம். அதில் ஏற்கனவே வெங்காய தக்காளியை வேக வச்சு அதை விழுதாக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்க்க போகிறோம். அதை வந்து ஒரு எத்தனை ஸ்பூன் போட போகிறோம்? அதை நம்ம 3 ஸ்பூன் போட போகிறோம். போதும். இப்போ ஏற்கனவே இது நம்ம வேக வச்சது அப்படின்றதுனால இப்போ நம்ம இப்போ வெயிட் பண்ண தேவையில்லை, மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அடுத்தது. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போடுங்க. ஸோ உப்பு. இப்போ நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம் செஃப்? நெக்ஸ்ட் மல்லித்தூள் போட போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, பொட்டேட்டோஸ் அது போடுறோம். கூடவே அந்த சோளி ஏற்கனவே வேக வச்ச சோளி தான் அது. அதாவது இது வந்து வெள்ளை மூக்கடலை. வெள்ளை மூக்கடலை அதெல்லாம் சோளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா? ஆமாம். சூப்பர். இது வந்து சென்னான்னு சொல்லுவோம், ஒயிட் சென்னான்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். இப்போ இதில் வந்து ஒயிட் பட்டர் சேர்க்குறவங்க ஒயிட் பட்டர் சேர்க்கலாம். ஓகே. இல்லை அப்படின்றவங்க கீ சேர்க்குறவங்க கீ சேர்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக கீ சேர்க்க போகிறோம். அதில் கீ எதுக்காகனா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறோம். இதுலேயே வந்து இந்த கஸ்தூரி மேத்தின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். வெந்தயக்கீரை இதில் சேர்த்தா இன்னும் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரையை கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் இப்படியே தூவி விட்டுருணும். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து சப்பாத்தி, பூரி, இல்லை ரைஸுக்கு சூப்பராக போகும். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் இந்த கொதிச்சு இந்த சென்னா வந்து பாயில் ஆயிடுச்சுன்னா இந்த ஆலு சோலே மசாலா ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த ஆலு சோலே மசாலா எப்படி செய்யணுங்கிறதுக்கான ரீகேப் இதோ. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹோல் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. அதில் வேக வச்ச வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. மஞ்சள் தூள், அதில் மிளகாய்த்தூள், உப்பு, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. அதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சென்னா சேர்த்துக்கோங்க. அதில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. கீ ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு வெந்த உடனே அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஆலு சோலே மசாலா ரெடி. ஆலு சோலே மசாலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாமா செஃப்? டேஸ்ட் பண்ணிடலாம். எக்ஸலண்ட். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அருமையான டேஸ்ட்டு அண்ட் குட் காம்பினேஷன். உருளைக்கிழங்கு அண்ட் சென்னா ரெண்டுமே வந்து ஒரு சாஃப்டான விஷயங்க. ரெண்டுமே வந்து ஒரு மாவுத்தன்மை அதிகமாக உள்ள ஒரு விஷயம். ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ இந்த ஆலு சென்னா அப்படின்றது வந்து இப்போது சப்பாத்தி கூட, ரொட்டி கூட, நான் அதாவது இந்தியன் பிரெட்ஸ் அது கூட நிறைய சாப்பிடலாம். இல்லை ரைஸுக்கு கூட இது வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நல்லா போகும். அது இல்லாமல் அந்த பட்டர் ரைஸ், ஜீரா ரைஸ், இல்லை புலவ், ட்ரை ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயம் நல்ல காம்பினேஷன். ஓகே செஃப், தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு சந்திப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் கிடைக்கும். உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ இல்லாட்டி உங்களுடைய குழந்தைங்களுக்கோ செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபிஸ் வேணும்னா ஹாய், இது அஞ்சரை பெட்டி. இன்னைக்கு அஞ்சரை பெட்டியில மாத்தி யோசியில ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். இந்த டிஷ்ஷோடைய நேம் தக்காளி வெந்தய சிக்கன். இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். சிக்கன், எலுமிச்சை பழம், உப்பு, எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், தக்காளி, கொத்தமல்லி, மிளகாய் தூள், வெந்தயம், பிரெட், கரம் மசாலா. இந்த இன்கிரிடியன்ட்லாம் வச்சு இந்த டிஷ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுடுறேன். இதில் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு வைக்கிறேன். இது நல்லா இந்த உப்பும் எலுமிச்சம் பழ சாறில் இந்த சிக்கனை நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நான் செய்கிற இந்த டிஷ் வந்து நம்ம ரொட்டியோ இல்லைனா வந்து பிரெட் அந்த மாதிரி இதுலலாம் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இது நான் செஞ்சு உங்களுக்கு ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி காட்டுறேன். எண்ணெய் காஞ்சதும் கொத்தமல்லியை பிச்சு போட்டுடலாம். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அண்ட் இந்த இதில் வந்து நம்ம நிறைய வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஈவன் ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கிறவங்களாம் வெந்தயம் சாப்பிட்லாம். அண்ட் காலையில் கூட நம்ம வெறும் வயிற்றுல வெந்தயமும் அந்த சாதம் நம்ம நைட்டு மிந்தின சாதம் ஊற வைப்போம் இல்லையா, அந்த தண்ணியோட வெந்தயமும் சேர்த்து சாப்பிட்டா வயிற்றுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் ஒரு அரை வயக்காடு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை வெறும் கடாயில் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா மசாலாஸும் சேர்த்தாச்சு. இதில் வெந்தயம் வந்து கருகிடாமல் வறுத்துடலாம். வெந்தயம் நல்லா மணமாக இருக்கிற வரைக்கும் வறுத்துடலாம். இப்போது இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். வறுத்த வெந்தயத்தை இந்த மசாலாவில் சேர்த்துடுறேன். சேர்த்து அதையும் இந்த மசாலாவோட நல்லா வதக்கிடலாம். ஸோ வறுத்து போடும்போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, சிக்கனோட உப்பும் லைம் ஜூஸும் சேர்த்து அந்த சிக்கன் பீஸை இந்த கலவையில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் நல்லா காரம் புளிப்பு தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதனால சிக்கன் வந்து மசாலாவோட ஸ்டீம் ஆயிடுச்சுன்னா நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவியை நம்ம பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். இது நல்லா ஸ்டீம் ஆகிறதுக்குள்ள இதை எப்படி செய்யறதுன்ற ஒரு ரீகேப் பார்த்துடலாம். தக்காளி வெந்தய சிக்கன் செய்வதற்கு ஒரு பவுல்ல சிக்கன், தேவையான அளவு உப்பு, லைம் ஜூஸ் சேர்த்து ஊற வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுத வதக்கணும். அதோட தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, வறுத்த வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வதக்கின கலவையோட ஊற வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சர்வ் பண்ணா தக்காளி வெந்தய சிக்கன் ரெடி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு தக்காளி வெந்தய சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் நாளைக்கு வேறொரு அருமையான டிஷ்ஷோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from மீனாட்சி. இது அஞ்சரை பெட்டி. நம்ம ஊர் சமையல்ல இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாக்குறப்ப பிரெட் இருக்கு, பிரெட் க்ரம்ஸ் இருக்கு,
இதெல்லாம் வச்சு ஏதோ சமைக்க போறாங்கன்னு தெரியுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேரு? சிவரஞ்சனி. சிவரஞ்சனி மேடம், என்ன சமைக்க போறீங்க? சிக்கன் கீமா பிரெட் ரோல். சிக்கன் கீமா பிரெட் ரோல். ஓ எக்ஸலன்ட். ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துருவோமா? கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, வெங்காயம், எண்ணெய், மஞ்சத்தூள், சிக்கன் கீமா, உப்பு, சோம்பு, பிரெட் க்ரம், இஞ்சி பூண்டு விழுது, டோஃபு, கரம் மசாலா, பிரெட், கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகேங்க. ஸோ இந்த சிக்கன் கீமா பிரெட் ரோல் எப்படி செய்வீங்க? ஃபஸ்ட்டு சிக்கன் பிரெட் ரோல் உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு வதக்கி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து தண்ணியில் போட்டு இது பண்ணி அதுக்குள்ளே சமைக்கிறப்ப பார்த்துக்கோங்க. எதுக்கு நீங்க ப்ராசஸ்லாம் கேட்குறீங்க? எல்லா மசாலாவையும் பெரிய ப்ராசஸ்ல சொல்லணும், அது கஷ்டம். வெரி குட். சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன். பார்லர் வச்சுருக்கேன். ஓ, இது யூனிசெக்ஸா இல்லாட்டி விமென்ஸ் மட்டுமா? ஒன்லி ஃபார் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஏன் அந்த மாதிரி வைக்கிறீங்க? ஜென்ஸ் என்ன பண்ணாங்க? அழகா இருக்க கூடாதா? இல்லை ஜென்ஸ் யாருக்குமே அழகு தானே, அவங்களுக்கு அழகு தேவையில்லைல்ல. சூப்பர் மேடம். வாழ்க்கையிலேயே முதல் முறையா வெரி குட். ஸோ வெரி ஹாப்பி டு ஹியர் திஸ். ஸோ சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் மேடம்? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுக்கே இவ்வளோ அமைதியாக சீக்கிரட்டாக ஃபர்ஸ்ட் உங்களுடைய பியூட்டி பார்லர்லாம் என்ன பண்ணுவாங்க? ஹோல்சேலில் நிறைய நின்று டீட்டெயில் பாக்ஸில் வைப்பாங்களா? அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி தானே? அந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்களா? கிடையாது. சத்தமா பண்ண போறீங்களா? இல்லை ரெடியாக வரேன். ரெடியாக வரீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்தாங்க. என்ன கொடுக்காத, என்னமோ எடுத்துட்டு ஓட போற மாதிரி பிடிச்சிட்டீங்க. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம், கடாயை வச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி. ஆயில் கொஞ்சம் தான் இல்லையா? இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயிலா கொஞ்சம் ஆயிலா? கொஞ்சமாக ஊற்றணும். இது போதுமா? இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றுங்கப்பா. ஏன்ப்பா நீங்க வேற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இல்லையா? ஏன் அமைதியா இருக்கீங்க மேடம்? நீங்க எப்பயுமே இப்படிதான் அமைதியா இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்புறம் திடீர்னு அமைதியா இருக்கீங்க? ரொம்ப பேசினேன், பயந்துருவீங்க. அதனால அமைதியா இருக்கீங்க. நீங்க பேசலனாலே நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். சரி, வந்து என்ன அப்ப பேசலாம். நல்லா பேச. கொஞ்சமா சோம்பு போட்டுட்டு. சோம்பு இந்தாங்க. இப்ப சோம்பு போட்டுருக்கோம். சோம்பு போட்டிருக்கோம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா ஆனியன் போடணும். ஓகே, ஸோ சோம்பு போட்டு சோம்பு வந்து ஃப்ரை ஆகணும். நீங்க வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய ஃபேமிலி பற்றிலாம் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் வந்து திருவள்ளூர் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. ஒரே பையன் இருக்கான். ஃபர்ஸ்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது 1வது ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம். ரிசல்ட் வந்துருக்கீங்க வரலையா? வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயாச்சு. அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் சொல்லுவோம். சின்ன பசங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூல்லலாம். நீங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க. அந்த பையன் தானே? ஆமாம். என்னது ஹேர் ஸ்டைல்? அது நீங்கள் தான் கட்டி விட்டீங்களா? அப்படிலாம் பியூட்டி பார்லர் வச்சுருந்தா இந்த வயசுலேயே ஹேர் கட்லாம் பண்ணி காதில் கம்மெல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. அவங்க ஸ்டைல் ஸ்டைல். அவன் பேர் விஸ்வஜித். விஸ்வஜித். ஹஸ்பண்ட் பேர் என்ன? வெங்கடேஷ். ஓகே, வெரி குட். ஸோ உங்களுக்கு லவ் மேரேஜா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச். வெரி குட். ஸோ இப்போ வந்து என்ன காஞ்சிருச்சு? ஆனியன் போட்டுலாமா? ஆனியன் எவ்வளோ ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறதுல? ஒரு ½ கப். ஒரு ஆனியன் அளவு இருக்கு. ஸோ நீங்கள் ஏன் பியூட்டிஷியன் ஆனீங்க? ஏன் பியூட்டி பார்லர் வச்சிங்க? வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் திஸ்? மதர் வந்து ஷீ இஸ் பியூட்டிஷியன். அவங்க பார்லர் ஆரம்பிச்சாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அழகுபடுத்திட்டீங்க உங்களே நீங்கள். நைஸா அம்மா. நாங்களும் அழகாகி மற்றவங்களையும் அழகுபடுத்திடுவோம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தானே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது கரெக்டு. நீங்களே வந்து அப்படியே ஒரு ரீமா சென் மாதிரியோ இல்லாட்டி ஐஸ்டார் ராய் மாதிரியோ சுஷ்மிதா சென் மாதிரியோ உங்களை ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. கரெக்டு தானே? அந்த அளவுக்குலாம் இல்லை. நாங்களாம் அதோட தனியாக அதோட தனித்துவம் நமக்கு. தனித்துவம். அவங்க ரேஞ்சுக்கு நம்ம போக வேண்டாம்ல. சரி, ஓகே. நீங்கள் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதில். ஸோ ட்ரீம் இருந்துச்சா பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அம்மா பார்லர் அப்படியே நானே இப்போ நான் பார்த்துட்டேன். ஓ, கல்யாணம் அப்போ வாங்கிட்டீங்க அந்த பார்லரே அவங்ககிட்ட இருந்து? அப்படிதான். அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்களா? ரொம்ப உஷாரா இருப்பாங்க போட்டுருக்கு. ஏதாவது பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க முன்னாடி. நான் 7th 8th படிக்கும் போதுலேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஓகே. அதனால அப்பையிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பல வருஷமா உங்களுக்கு வந்து இந்த அழகு கலை இருக்கு இல்லையா? இதில் வந்து ஆர்வம் இருக்கு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அப்படிதானே? ஓகே. ஸோ இப்போ ஏன் அது லேடிஸ் தான் நிறைய பியூட்டி பார்லர்ஸ் இருக்கணுமா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜென்ஸ்க்கு வந்து இந்த கான்ஷியஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். ஜென்ஸ்க்கு ஒரு அழகு அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ தேவை?
ஓரளவுக்கு லேடிஸ்னால் இப்போ நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அது இது நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து உங்கள் பியூட்டி பார்லர் போக வேண்டிய நெசசிட்டிஸ் இருக்குது. ஜென்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா? அதுதான் ஏன் நேச்சுரல் பியூட்டிங்களா? ஏற்கனவே கைத்தட்டு போதும். ஒரு தடவை தான் காசு கொடுப்பாங்க. வெரி குட். சரி, ஓகே. இப்போ இந்த விஷயம் வந்து உண்மைதான். ஆண்கள்லாம் நேச்சுரலாகவே பியூட்டி தான், அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை, அவங்களாம் அந்த அளவுக்கு காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வராது. லேடிஸ் வந்து இதெல்லாமும் யூஸ் பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி. சரி, ஓகே. அப்போ நீங்கள் நிறைய பியூட்டி டிப்ஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கலாம்ல? வாங்கலாமே. எக்கச்சக்கமாக வாங்கலாம். சரி, ஹேர் நல்லா திக்காக இருக்கணும், நிறைய க்ரோ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? காமனாக சொல்லுங்கள், யூனிசெக்ஸாக சொல்லுங்கள், லேடிஸ்க்கு மட்டும் சொல்லாதீங்க. யாராக இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஸ்கேல்பில் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணணும். ஸோ அந்த வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பு தான் வாஷ் பண்ணுற அப்படின்லாம் இல்லை. லேடிஸ் வந்து மேக்ஸிமம் ஹெர்பல் ஐட்டம்ஸ் அது மாதிரி சீக்கக்காய் அது மாதிரி யூஸ் பண்ணால் நல்லது. ஜென்ஸும் அதை மாதிரி ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாமா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ போட போகிறோம்? ஒரு 1 ஸ்பூன் போதுமா? கொஞ்சம் போதுமா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். இது வந்து நல்லா வதங்கணுமா? கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனோன்னா டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிடலாம். ஓகே. எல்லா டொமேட்டோ இல்லை கொஞ்சம். ஓகே. போதுமா? டொமேட்டோவும் நல்லா வந்து வதங்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்த ஊர் எது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். பிறந்தது வந்து திருச்சிராப்பள்ளி. ஆனால் ஃபுல்லாக வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். பிறந்தவங்க இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. குழந்தையிலே சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள்? அம்பத்தூர். ஓ, அம்பத்தூர். பிறந்ததுலேருந்து இங்கே தானா? ஆமாம். 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்பத்தூரும் இப்பயும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அப்போ இவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்காது, இவ்வளோ அளவுக்கு டென்ஷன் இருக்காது வண்டி ஓட்டும் போது. கொஞ்சம் நல்ல பீஸாக நல்லா இருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே ஷாப்பு, கடை, டிராஃபிக் ஜாம், ஒரே கசகசன்னு ஆயிடுச்சு. பொல்யூட்டட் ஆயிடுச்சு, பயங்கரமாயிடுச்சு இல்லையா? அம்பத்தூர் முன்னெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிட்டி மாதிரி இருக்கும், இப்போ இதுவே மெயின் சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அட்வான்டேஜா இல்லாட்டி டிஸ்அட்வான்டேஜா? ஷாப்பிங் அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு அட்வான்டேஜ் தான். பட் பொல்யூஷன் அதெல்லாம் டிராஃபிக்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரு பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கடையில் எல்லாத்தையுமே வீட்டில் பண்ண முடியாது. ஆமாம், வண்டிலாம் ஓட்டக்கூடாது, எல்லாரும் நடந்து போகணும். மாட்டு வண்டியில் போனீங்கன்னா கரெக்டாக ஓரளவு கரெக்ட் இல்லை? அப்படி இல்லை இல்லை, வேறு வழியே கிடையாது. கடை நிறைய இருந்துச்சு, பாப்புலேஷன் நிறைய இருந்துச்சுன்னா வண்டிகள்லாம் ஓட தானே செய்யும். நீங்களே எத்தனை வண்டி எடுத்தீங்க உங்கள் வீட்டில்? அதுக்கு முதல்ல ஹஸ்பண்ட் ஒன்று, நான் 2 பேர் பைக்கு. அப்புறம் அப்பா அம்மா? அப்பா கார், அம்மா வீட்டில் தான். மொத்தம் 3 வண்டி இருக்கு உங்கள் வீட்லேயே இல்லையா? அப்புறம் வண்டிலாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நீங்களே அதனால தான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி சரி. இப்போ இந்த தக்காளி வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்தாங்க. அடுத்து இது மசாலா. இது என்ன மசாலா? இது மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து. அப்படிதானே சொல்லுவாங்க, குழம்பு மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதானே இது? ஓகே, அது வந்து 1 ஸ்பூனா? ஒரு 1.5 ஸ்பூன். சரி. நெக்ஸ்ட்டு போட்டு இது கொஞ்சம் வதங்கணும், அந்த மசாலா வாடை கொஞ்சம் போகணும். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கன் மசாலா வாடை போன உடனே சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை என்ன பண்ணிடுவீங்க அதை பற்றி சொல்லுங்களா? இது போன்லெஸ் சிக்கனை வாங்கிட்டு அவங்ககிட்டயே கொத்தி வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில் லைட்டாக கிரேட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சு அவ்வளோதான். ஓகே, வேகலாம் வைக்கல இருக்குமே? வேக வைக்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த சிக்கன் வந்து இப்போ மசாலாவுடைய ஸ்மெல் வந்து லைட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. சிக்கன் போட்டுடலாமா? சிக்கன் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது இதில்? இது ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ சிக்கன். ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களா அதை உங்கள் வீட்டில்? செஞ்சிருக்கேன். என்ன சொன்னாங்க சாப்பிட்டு? யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க? கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யாரோடைய கமெண்ட்? வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு யார் சொன்னது? எல்லாருமே ஒரே டைமில் சொன்னாங்க. வா, வித்தியாசமாக அமேசிங்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல கண்டிப்பாக? அப்படிலாம் இல்லை, சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நீ யாருடைய பெஸ்ட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணீங்க இல்லாட்டி ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா யார் கமெண்ட் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் பெஸ்ட் கமெண்ட்
நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறவங்க இந்த ஃபுட்டை பற்றி கரெக்டாக சொல்லுவாங்க யார் உங்கள் வீட்டில்? என் பையன் கொஞ்சம் சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சமைக்கிறதுலேயே அவனுக்கு பிடிச்ச டிஷ் என்ன? அவனுக்கு பிரெட் ரோல் ரொம்ப பிடிக்கும், கட்லெட்டு, அப்புறம் சிக்கன் பாப்கார்ன், இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம், அது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காதது சாப்பாடு இல்லை? சாதம், சாம்பார் சாதம், குழம்பு சாதம். ஏமா நீ சாம்பார் இந்த போமா, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கும். நீ ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்றதுக்கு. ஸோ இப்போ சிக்கனை போட்டோம், சிக்கன் கொஞ்சம் வதங்கணும், இன்னும் கொஞ்சம் வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு இல்லையா? நல்லா வந்து. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணோம். சால்ட் டேஸ்ட்டுக்காக இல்லையா? ஸோ கொஞ்சம் சால்ட் போட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் போடலாமா? இன்னும் கொஞ்சமாக போடணும். ஓகே, ஸோ சால்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா. இப்படியே கரம் மசாலா போட்டுடலாமா? எவ்வளோ போடணும் கரம் மசாலா? ஒரு ஸ்பூன். கொஞ்சமாக, ஒரு ½ ஸ்பூன் போடணும். இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா. அடுத்து டோஃபு ஆட் பண்ணணும். டோஃபுவா? அப்படின்னா சோயா மில்கில் பண்ணுற பன்னீர் மாதிரி இருக்கு. ஓ, அது எங்கே இருக்கு? இதுவா? அது இங்கே கிரேட் பண்ணிடுச்சு. ஓகே, இது பேர் வந்து டோஃபு. டோஃபு எங்கே கிடைக்குது? சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது வந்து பன்னீரில் செய்கிறதா? பன்னீர் சோயா மில்கில் செய்கிறது. ஓகே, ஸோ இதை போட போகிறோமா? இது எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்? அது அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன் இந்த டோஃபு அப்படிங்கிறது. டோஃபுயும் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து டோஃபு ஆட் பண்ணோன்னா கொத்தமல்லி போட்டுடலாமா? போதுமா? கொஞ்சம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் தண்ணி ஏதாவது ஊற்றணுமா இப்போ? இல்லை, நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வதங்கும் போதே அது வெந்துடும். தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற அப்படி இன்கேஸ் வேகலைன்னா லேசாக தண்ணி தெரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் வேறு எதாவது பண்ணணுமா? அது இந்த மசாலா ரெடி. மசாலா ரெடி. இப்போ வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம், அப்படி தானே? ஆமாம், ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணல, ப்ரெட்டை வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம். புரியல, ப்ரெட்டை இதுக்கு கோட்டிங் கொடுக்குறோம்? இதை வந்து ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் மாதிரி செஞ்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ டோஸ்ட் பண்ண போகிறது இல்லை, நம்ம டோஸ்ட் பண்ணணும். ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? பண்ண ரெடியா? எக்ஸலண்ட். என்ன பண்ண போகிறோன்னா, இந்தாங்க ஸ்லைசஸ் இருக்குது. இதை தண்ணியில் ஏதோ டிப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஸ்டார்டிங். இந்தாங்க பவுலில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு. ஓகே, பவுலில் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரெட்டை வந்து இதில் டிப் பண்ண போகிறோம், அப்படி தானே? அப்படியே ஃபுல்லாக டிப் பண்ண வேண்டியதாங்க. லைட்டாக ஜஸ்ட், அதாவது முக்கெல்லாம் கூடாது, அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு இருக்கணும். இல்லை, அதை நல்லா அமுக்கி அந்த வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் இல்லாமல் அமுக்கி எடுத்துடணும். எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ரெட்டையும் அதே மாதிரி பண்ணிடணுமா? இந்த ஃபஸ்ட்டே தண்ணி நினச்சி வச்சிட்டிங்கன்னா ஊறிடும். ஓ, அதனால் பண்ணும்போது எடுத்தோம். ஸோ க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படியா, இல்லாட்டி அப்படியே ரோல் பண்ண போகிறோமா? ரோல் பண்ண ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் பேக் பண்ணாலே போதும் இல்லை? பேக் பண்ணி அது ஒரு பால் மாதிரி பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் இங்கே வச்சுருங்க. நாங்கள் இதையும் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து இப்படி தான் ஸ்டஃப் பண்ணி நாங்கள் ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மீன்வெல் என்ன பண்ண போகிறோம்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ண போகிறோம், அப்படி தானே? ஸோ இதில் அப்படியே மாவு ரெடி பண்ணிடலாமா? ஃபுல்லுமே தண்ணி ஊற்றிடலாமா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். போதுமான்னு பாருங்கள், பார்த்து செய்யுங்க. நல்லா கரைச்சிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பால் வந்து லைட்டாக அதில் டிப் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், நான் லைட்டாக தான் டிப் பண்ணுறோம்ல. அது ஸ்டஃபிங் வெளியில் வராமல் அது ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், அதுக்காக தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணி எடுத்தோம். இது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அப்படியே ஒரு கோட்டிங் அவ்வளோதானே பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டோம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஜஸ்ட் ரோல் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
கடாயை வச்சாச்சு. இப்போ இதில் என்ன ஊற்றணும்? ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். அதுக்காக ஆயில். இந்தாங்க, எவ்வளோ ஆயில் வேணுமோ தேவையான அளவு ஆயில் ஊற்றிடுங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அப்படி தானே? ஆமாம். இந்த டீப் ஃப்ரை பண்ணால் எங்களுடைய சிக்கன் கீமா பிரெட் ரோல் ரெடி. எப்படி செய்யணுங்கிறதுக்கான ரீகேப் இதோ பாருங்க. சிக்கன் கீமா பிரெட் ரோல் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க, மஞ்சத்தூள், மசாலா பொடி போட்டு வதக்கிக்கோங்க, சிக்கனை கீமா பண்ணி அதையும் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கரம் மசாலா போட்டு டோஃபுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ பிரெட் எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணி உருட்டி கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் ரோல் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய கீமா பிரெட் ரோல் ரெடி. சிக்கன் கீமா பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனேயே அங்கே வீட்டில் இருந்த பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. உங்கள் பேர் என்ன? சதீஷ். சதீஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இவரோட ஃப்ரெண்டு, கரெக்டா? ஸோ நீங்கள் உங்களுடைய ஹாபீஸ்லாம் என்ன? உங்களுக்கு என்னென்ன ஹாபீஸ்லாம் இருக்குது? ட்ரம்ஸ் வாசிக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, ஸ்டோரி புக் படிக்கிறது, ஸ்டோரி புக் படிக்கிறது, இந்த மாதிரியான ஹாபீஸ்லாம். ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள், உங்கள் பேர்? விஸ்வஜித். விஸ்வஜித். உங்கள் அம்மா தானே சமைச்சிருக்காங்க இன்னைக்கு? அம்மா நல்லா சமைப்பாங்களா? சூப்பரா சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றீங்களா? நிஜமா நல்லா சமைப்பாங்களா? என்ன யாரு காதுல கம்மல் மாட்டி விட்டா? இப்படி திரும்புங்க, அந்த பக்கம் பாருங்க, அங்க பாருங்க. இந்த கம்மலை யார் மாட்டி விட்டா காதுல? நீங்க தானா? நான் போட்டோம். ஏன்? சும்மா ஸ்டைல். சும்மா ஸ்டைல். ஸ்கூலுக்குலாம் இப்படி அனுப்ப முடியாதுல்ல? அப்படியே தான் போகிறேன். அப்படியா? ஸ்கூல் எதுவும் சொல்லியா? டீச்சர்லாம் எதுவும் சொல்ல? வெரி குட். ஸோ நீங்க 2 பேரும் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறீங்க இந்த காம்படிஷன் கிடையாது. எப்படி இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? சொல்லு. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு முடிக்கவே இல்லை. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? அம்மா இதுக்கு முன்னாடி இது செஞ்சு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? நேத்து செஞ்சு கொடுத்தாங்க. நேத்து தான் செஞ்சு கொடுத்தாங்க. எத்தனை சாப்பிட்டீங்க? நிஜமா ஒன்னே ஒன்று தான் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துங்க, உங்களுக்கு தான். எனக்கு வராது போல் இருக்கு. எதுக்கு ட்ரை பண்ணோம்? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஆண்டி எதுவுமே செஞ்சு கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் உங்களுக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? அவங்க உங்க ஆண்டி இல்ல? வெரி குட். ஸோ ஏய் வெயிடா கொஞ்சம் கொடுங்களேன். இல்லை, நீ அதை எடுத்துக்க. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேருமே வந்து போட்டி தான் சாப்பிடுங்க. என்ஜாய். வணக்கம், நான் உங்க பரிமளா மாமி. அஞ்சரை பெட்டி பாரம்பரிய சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலை மாவு பால்கோவா. பால்கோலே நிறைய வெரைட்டி இருக்கு. அந்த வெரைட்டியில கடலை மாவுல இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, நெய், ஜாதிக்காய், பால், சர்க்கரை. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டோம். கொஞ்சம் ஜலத்தை விட்டுண்டு சர்க்கரை பாகுக்கு எடுத்து வச்சிடலாம். சர்க்கரையை போட்டுக்கலாம். ஜாதிக்காய் போடுறதால வச்சுக்கோங்க, ஏலக்காய் போட வேண்டாம். நன்னா பாகு ஆயிண்டிருக்கட்டும். இது மாட்டுக்கு ஒரு பக்கம் ஆட்டம். ஒரு பவுலில் கடலை மாவை நன்னா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எடுத்துட்டு அதோட கொஞ்சமாக பால் என்றைக்குமே வச்சுக்கோங்களேன். ஏதாவது டிஷ்ஷில் போடுறதா இருந்தால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால் கூட விடலாம். நல்லா கடலைப்பருப்பை வறுத்து நன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வரலாம். இல்லை கடலை மாவை நன்னா வறுத்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக கட்டி தட்டிக்காமல் கரைச்சி வச்சுக்கோங்க. நன்னா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாகாயிடும். ஜாதிக்காயெல்லாம் வச்சுக்கோங்களேன், கடைசியாக போட்டால் போதும். ஹீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். மோஸ்ட்லி நம்மலாம் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் பாரம்பரிய சமையலில் ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கா முன்னாடி. இப்போ ஏலக்காய் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஏலக்காய் அண்ட் தென் முந்திரி, திராட்சை இதெல்லாம் இருக்குது. இன்னும் நன்னா பாகாட்டம்.
கடலை மாவில் எப்போதும் மைசூர் பாக்கு அந்த மாதிரி தானே பண்ணுவோம், மைசூர் பாக்கு இல்லாட்டி பூந்தி அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ கடலை மாவு பால்கோவா எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. நல்லா கெட்டியாயிண்டே வருது. இதோட கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தேல கடலை மாவு, அதையும் சேர்த்துட்டு சிம்மிலேயே இருக்கணும் அடுப்பு. கடலை மாவு மாத்திரம் சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இதோட சேர்த்துட்டே வாங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிட்டிக்க நெய் விடுங்க. நல்லா கரைச்சிண்டே வாங்க. நெய் குத்தியாச்சு, அடி பிடிக்கவே பிடிக்காது. நல்லா அந்த கடலை மாவு பச்சை வாசனை இருக்குமோ இல்லையோ, என்னதான் வறுத்து அரைச்சின்னு வந்தாலும் அந்த பச்சை வாசனை போகாது கடலை மாவில். ஆனால் இப்போ வந்து கலந்துட்டே வரைச்சி அந்த வாசனை போச்சுன்னா தான் நமக்கு கடலை மாவு பால்கோவா நல்ல வாசனையாக கிடைக்கும். நமக்கு நெய் குத்த குத்த அடி பிடிக்காமல் இருக்கும், அதோட நல்லா சேரும். நல்லா பாருங்கள், அந்த பச்சை வாசனை போய் எடுத்து பாருங்கள். இதோட கடைசியாக ஒரு சிட்டிகை ஜாதிக்காய், வாசனைக்காக போடுறது ஜாதிக்காய், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சேர்ந்தாப்புல வருது. ஒரு பிளேட்டில் நெய்யை நல்லா தடவிட்டு அதில் இந்த கடலை மாவு பால்கோவா சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. வறுத்து அரைச்சதால இந்த கடலை மாவு பச்சை வாசனை சீக்கிரமே போயிடுது. நல்ல சக்கரை பாகோட நல்லா சேர்ந்து இருக்கு. கடலை மாவு பால்கோவா இது எப்படி செய்யறதுன்னு ரீகேப் பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயை வச்சுட்டு ஜலத்தை குட்டி ஜலத்தில் சர்க்கரையை போட்டு நல்லா பாகு வந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு பவுலில் கடலை மாவை போட்டுட்டு பாலை விட்டு நல்லா கொஞ்சம் நீர்க்க கட்டி தட்டாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை பாகு நல்லா கெட்டியாயிண்டே வரைச்சவே அந்த மசிச்சு வச்சிருக்க கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த சர்க்கரை பாகோட போட்டு நல்லா சேர்த்து கலரிண்டே நெய் 2 ஸ்பூன் விட்டு நல்லா இன்னும் சேர்த்து கலரிண்டே வந்தேன்னா தேவையான அளவு திருப்பி நெய்யும் விட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஜாதிக்காய் தூளை வந்து நல்லா போட்டு கலந்துட்டே வந்துட்டு ஒன்று சேர வரைச்சி சர்வ் பண்ணேன்னா சுவையான கடலை மாவு பால்கோவா தயார். இன்னைக்கு சுவையான கடலை மாவு பால்கோவா பார்த்தோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதோட கலர் தேங்காய் பூ போட்டால் இன்னும் ரொம்ப பார்க்கறதுக்கே நம்ம நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைசூர் பாக்கு வாடை கொஞ்சம் கூட அடிக்கலை. கோவா வாடை தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பால் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. திடீர்னு சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஸ்வீட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நாளைக்கும் வேறு ஒரு ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அஞ்சரை பெட்டி பாரம்பரிய சமையல் உங்கள் பரிமளா மாமியின் வணக்கம். சென்னை ஹார்பரை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே இருக்க ராயபுரம், காசிமேடு இந்த மாதிரியான ஏரியாக்கள் எல்லாமே வந்து இந்த சென்னை ஹார்பர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆச்சு. இங்கே வேலை செஞ்சவங்க எல்லாருமே குடியிருக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இடம் தான். அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே செட்டில் டவுன் ஆன இடம் தான் இந்த சென்னை ஹார்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராயபுரம் மற்றும் காசிமேடு இது போன்ற பகுதிகள். ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹார்பர் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் அதை நிறைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா பே ஆஃப் பெங்காலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, மீண்டும் உங்க எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்ரீனி சிங் பாட்டியால். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் சமையல் திறமையை வெளிப்படுத்த வேண்டுமா? நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜீ தமிழ், தபால் பெட்டி எண் 8787, டி நகர், சென்னை 17.